Can we move on to illustration 12? Okay, நம்ம நேத்து statement of P&L வரைக்கும் பார்த்திருந்தோம். P&L for the year ended 31st March 2023. இதுல ரெவன்யூ இதுல எல்லாமே ஓப்பன் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நேத்து நம்ம பார்த்ததுல எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டியிருந்தோம். எதை நம்மளோட ஆக்சுவரியல் லாஸ் அண்ட் நம்மளோட பிக்ஸ்ட் அசெட் ரீவேல்யூ ஆனதை நம்ம என்ன பண்ணி காட்டியிருந்தோம், ஆட் பண்ணி காட்டியிருந்தோம். ரெண்டுமே எங்க அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் கேட்டகரி கீழே காட்டியிருந்தோம், ரைட்? அண்ட் நம்ம டோட்டல் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் நம்ம போட்டுட்டு நம்மளோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேருக்கு எந்த ப்ராஃபிட் எடுத்தோம், இந்த அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் போடுறதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கால்குலேஷனுக்கு எடுத்திருந்தோம், ரைட்? ஓகேப்பா, வில் மூவ் ஆன் டு பேலன்ஸ் ஷீட். ஓகே, சேஞ்சஸ் இன் ஈக்விட்டியும் காட்ட சொல்லியிருக்காங்களா? 1 minute. ஓகேப்பா, வில் மூவ் ஆன் டு பேலன்ஸ் ஷீட். KH Limited பேலன்ஸ் ஷீட் as on 31st/3/23. ஓகே, பர்டிகுலர் நோட்ஸ் நம்பர் அண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னப்பா, என்னோட அசெட், ரைட்? அசெட்ஸ்ல என்ன, நான் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ் அவங்க எவ்வளவுப்பா சொல்றாங்க? நான் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? பிக்ஸ்ட் அசெட்ஸ் இஸ் 455.60. ஆனா அதுல எவ்வளவு ரீவேல்யூ ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. ஸோ என்னோட பிக்ஸ்ட் அசெட் எவ்வளவு இருக்கு? 455.60. 455.60. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆட் பண்ண சொல்றாங்க? 20%. ஸோ 455.60 into 20% is 91.12. So the total value will be 546.72. 546.72. அடுத்தது, ஸோ பிபிஇ நான் கொண்டு வந்துட்டேன். என்னோட பிபிஇ will be 546.72. வேற ஏதாச்சும் என்னோட பிக்சர் அசெட் சொல்றாங்களா? வேற எந்த பிக்சர் அசெட்டும் இல்ல. ஸோ மை டோட்டல் நான் கரண்ட் அசெட்ஸ் will be 546.72. தென் என்னோட கரண்ட் அசெட்ஸ் தான், என்னோட கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் இங்க எவ்வளவுப்பா சொல்றாங்க? கரண்ட் அசெட்ஸ் 130.42. டோட்டல் எவ்வளோ? டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் 130.42. என்னோட டோட்டல் அசெட்ஸ் அப்ப எவ்வளவு வருது? 677.14. அடுத்தது ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும்? ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் என்னப்பா போடுவேன்? என்னோட ஈக்விட்டியை போடுவேன். ஈக்விட்டியில ஷேர் கேபிட்டல். என்னோட ஷேர் கேபிட்டல் எவ்வளவு பாங்க? என்னோட ஷேர் கேபிட்டல் இஸ் 100. ஓகே, 100. அண்ட் தென் அதர் ஈக்விட்டி இருக்கா? அதர் ஈக்விட்டி. என்னோட அதர் ஈக்விட்டி எவ்வளவுப்பா வரும்? அதர் ஈக்விட்டியில இங்க என்னென்னலாம் வரும்? என்னென்னலாப்பா வரும்? என்னோட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் தான் போகும். பிஎன்எலோட ஓப்பனிங் பேலன்ஸ் அங்கதான் போகும். ரீவால்யூஷன் ரிசர்வ் இருக்கிறதும் அங்கதான் போகும். அண்ட் நான் இப்ப கொண்டு வந்த பாத்தீங்களா கரண்ட் இயரோட ப்ராஃபிட்டும் அங்கதான் போகும். அண்ட் ரீவால்யூஷன் ரிசர்வும் எங்க தான் போகும்? அங்கதான் போகும். ஸோ என்னோட அதர் ஈக்விட்டி கால்குலேஷன். ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 என்னென்ன போகும்? என்னோட செக்யூரிட்டிஸ் பிரீமியம்பா. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளவுப்பா இருக்கு? 16.41, ரைட்? 16.41. அண்ட் பிஎன்எல் 10. லாஸ்ட் இயர் பிஎன்எல் எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. கரண்ட் இயர் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளவுப்பா இருந்துச்சு? 358.94. 358.94. இதுல என்னென்ன போகும்? ஆக்சுவரியல் லாஸ். ஆக்சுவரியல் லாஸ் எவ்வளவுப்பா போச்சு? 2.30. அண்ட் ரீவேல்யூஷன் ரிசர்வ் கரண்ட் இயர் எவ்வளோ? 91.1 இயர். டில் டேட் எவ்வளோ? டில் டேட் ரீவேல்யூஷன் ரிசர்வ் எவ்வளவுப்பா இருக்கு? 7.33. ஸோ மை டோட்டல் ரிசர்வ் வில் பி 481.50. ஸோ என்னோட அதர் ஈக்விட்டி எவ்வளவுப்பா? 481.50. வேற ஏதாச்சும் இருக்கா? வேற எதுவுமே இல்ல. அடுத்தது லயபிலிட்டிஸ்ல நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஏதாவது சொல்றாங்களாப்பா? கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு. டிபெஞ்சர்ஸ் இருக்காங்க பாருங்க. டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 10 இருக்காங்களா? டிபெஞ்சர்ஸ் 20 இருக்காங்க, ரைட்? டிபெஞ்சர்ஸ் will be 10. 1 minute பா. 100 plus 481.50 plus current liabilities 75.64. டிபெஞ்சர்ஸ் 10 மாத்திங்கப்பா. டிபெஞ்சர்ஸ் வேல்யூவை 10 மாத்திக்கோங்க. ஓகே, சோ என்னோட டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல என்னோட பாரோயிங்ஸ்ல டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 10 இருக்காங்க. அண்ட் என்னோட கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு? என்னோட கரண்ட் லயபிலிட்டிஸ் will be 75.64. ஸோ மை டோட்டல் எவ்வளோ? 100, 500, 581.5, 591.5, 677.14, right? 67. ஓகே, 20 தான். 100 plus 481.50 plus 20 plus 75.64. ஓகே, 20 தான்ப்பா. ஓகே, 677.14. அடுத்தது இங்க நம்ம எந்த மெத்தட்ல ஒர்க் பண்ணிருக்கோம்? டிவிஷன் 2ல. அப்ப டிவிஷன் 2 படி டிவிடெண்ட் டிக்ளேர்ட் எவ்வளோ? 13%. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னோட கரண்ட் லயபிலிட்டி முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? என்னோட கண்டிஜென்ட் லயபிலிட்டி எவ்வளோ? 100ல 13%னா 13. இதை நான் என்ன பண்ணணும்? செப்பரேட்டா மென்ஷன் பண்ணி காட்டணும் என்னோட கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸ்ல. தட்ஸ் இட் பா. ஓகே, இந்த சம்ல இவ்வளவுதான்.
புக்ஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன். இங்க புக்ல வந்து நம்மளுக்கு இங்க வந்து டிபெஞ்சர்ஸ் 10ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிபெஞ்சர்ஸ் 10 இருக்கிறத 20 மாத்திக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ கரெக்ட். கொஸ்டின்ல நம்மளுக்கு 20 தான் கரெக்ட். ஸோ கீழேயும் 20ன்னு மாத்திக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ல நம்மளுக்கு டிபெஞ்சர்ஸ் 20, ஆனா கீழே நம்மளுக்கு பாரோயிங்ஸ் எவ்வளவுதான் சொல்றாங்க, 10ன்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க 20ன்னு மாத்திட்டுனா கொஸ்டின் வில் பி டேலிட். ஓகே, எனி டவுட்? ரொம்ப சிம்பிளான சம் தான். எனி டவுட்ஸ் பா? கேன் வி மூவ் ஆன் டு illustration 13? ஓகே, ஸோ illustration 13 பாருங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் பாலு லிமிடெட் டெபிட் பேலன்ஸ் தனியா கிரெடிட் பேலன்ஸ் தனியா கொடுக்குறாங்க. ஸோ டெபிட் பேலன்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 30,000 இருக்கு. ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ வரும், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும், நம்மளுக்கு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துடும். ஓகே, அடுத்து ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், இங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்போம். ஓகே, அடுத்தது வேஜஸ் எங்கப்பா வரும், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். அடுத்தது நம்மளோட டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் என்ன, டிஸ்கவுண்ட் டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா, டெபிட் பேலன்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் என்ன பேலன்ஸ் பா, டெபிட் பேலன்ஸ். ஸோ அது என்ன நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, அடுத்தது ஃபியூயல். ஃபியூயல் எவ்வளவு வந்துச்சு, 2570 எங்க வரும், அதர் எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பில்டிங். பில்டிங் எங்கப்பா வரும், பிபிஇல வரும், பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல பிபிஇல வரும். அடுத்தது கேரேஜ் இன்வெர்ட். கேரேஜ் இன்வெர்ட் எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், பர்ச்சேஸ்க்காக. ஸோ இது எங்க ஆட் பண்ணி காட்டுவோம், நம்மளோட பர்ச்சேஸ்ல ஆட் பண்ணி காட்டுவோம். ரைட். அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ். டெட்டாஸ் எங்க வரும், அசெட்ல வரும். ஓகே, எந்த அசெட்ல வரும், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல வரும்பா. அடுத்தது குட்வில். குட்வில் எங்க வரும், இன்டான்ஜிபிள்ஸ்ல தனியா குட்வில் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுவோம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிபிஇ. லூஸ் டூல்ஸ் எவ்வளவுப்பா இருக்கு, 6,000. 6,000 எங்க வரும், ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும், அசெட்ல ஸ்டாக்ல காட்டுவோம். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் எங்கப்பா வரும், அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அடுத்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். பேட் டெட் இதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட் 625, ஹாஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் அப் டு. ஸோ இங்க டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எங்க வரும், பினான்ஸ் காஸ்ட்ல 625 வரும். பட் இது என்ன, ஹாஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இன்னொரு ஹாஃப் இயருக்கு நம்ம பே பண்ணுமா, அது எங்க போயிடும், நம்மளோட கரண்ட் லயபிலிட்டிக்கு போயிடும். ஓகே, தென் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுப்பா, 3000. இதுவும் எங்க தான் போகும், அதர் எக்ஸ்பென்சஸ் தான் போகும். இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் ஆல்சோ அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் லைன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த லைன் ஐட்டத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து கேஷ் அண்ட் பேங்க் 5,000, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல போகும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவுப்பா இருக்கு, 1 lakh இருக்கு, 1000 ஷேர்ஸ் இருக்கு. 5% டிபெஞ்சர்ஸ் எங்க காட்டுவோம், நம்மளோட லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் காட்டுவோம். 25,000 இன்டூ 5% எவ்வளவு வந்துச்சு, 1,250 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 625. அந்த 625 தான் என்ன, நம்ம இப்ப பே பண்ணிருக்கோம், ஹாஃப் இயர் இன்ட்ரெஸ்டா. ஓகே, சேல்ஸ் 1,75,000 P&L வருமா. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்கும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதுவும் பேயபிள்ஸ் தான் பார்ப்போம். ஓகே, பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ணணும். அடுத்தது டிஸ்கவுண்ட் எவ்வளவுப்பா, 2,200. இது டெபிட்ல இருக்கா கிரெடிட்ல இருக்கா, கிரெடிட். கிரெடிட்ல இருந்தா நம்மளுக்கு இன்கம். ஓகே, அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஃபீ எவ்வளவுப்பா, 100. டிரான்ஸ்ஃபர் ஃபீ எங்க இருக்கு, கிரெடிட் பேலன்ஸ். சோ இது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸா இன்கமா, டிரான்ஸ்ஃபர் ஃபீ நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸா இன்கமா. இனி ஆன்சர் ஃப்ரம் யுவர் சைட், இன்கம். ரைட். ஏன், ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஃபீ எனக்கு வந்திருக்கு, எனக்கு யாரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீயை பே பண்ணிருக்காங்க. சோ அது என்னோட இன்கம். ரிட்டர்ன் அவுட்வர்ட். ரிட்டர்ன் அவுட்வர்ட் எவ்வளவுப்பா, 100. இதுக்கு மீனிங் என்ன, ரிட்டர்ன் அவுட்வர்டுக்கு மீனிங் என்ன, ரிட்டர்ன் அவுட்வர்டோட மீனிங் என்னப்பா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ரைட். ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது வெளியில போயிடுச்சு, நான் கூட்ஸ் வாங்கினேன், அதை ரிட்டர்ன் வெளியில கொடுத்துட்டேன், அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட்வர்ட். ரிட்டர்ன் இன்வர்ட்னா நான் சேல் பண்ணது உள்ள வந்துச்சு. ஸோ என்னோட டிஸ்கவுண்ட்ல இருந்து ரிட்டர்ன் இன்வர்ட்னா சேல்ஸ் இருந்து மைனஸ் பண்ணுவேன், ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா பர்ச்சேஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி காட்டிக்குவேன். ஓகே ஓகேப்பா, வில் டூ த ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம படிக்கவே இல்லை. ஸோ ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் ஆஸ் பர் டிவிஷன் 2 படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆஸ் பர் ஷெட்யூல் 3 ஆஃப் த கம்பெனி ஆஃப் 2013 ஃபார் தி இயர் எண்டட் 31/3/23. ஸோ என்னென்ன சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட், ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவுப்பா, ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இஸ் 2 lakh. ஏன் ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் சொல்றாங்க, ஸோ என்னோட ஷேர் கேபிட்டலுங்கும் போது நான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போய் என்னோட ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, இஷ்யூடு எவ்வளோ, பெய்டப் எவ்வளோ, எல்லாம் செப்பரேட் பிரேக்கப்பா காட்டணும். நம்ம இங்க கொஸ்டின் சீக்கிரம் முடிக்கலாங்கிறக்கோசம் அதுக்கான செப்பரேட் பிரேக்அப்லாம் காட்டுறது இல்லை. பட் நீங்க வந்து நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் எழுதுறப்போ என்னோட ஷேர் கேபிட்டல்ல ஆத்தரைஸ்டு எவ்வளோ, நான் கால்ட் அப் பண்ணது எவ்வளோ, பெய்ட் அப் பண்ணது எவ்வளோ, எல்லாத்தையும் செப்பரேட்டா நீங்க காட்டணும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஓகே, அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோப்பா, 35,000. இது ரெண்டு இடத்துல வருமா, எங்கெங்க, என்னோட P&L ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் என்னோட இன்வென்ட்ரிஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கூட தான் எதனா ஆட் பண்ணி காட்டுவேன், என்னோட லூஸ் டூல்ஸ் ஆட் பண்ணி காட்டுவேன். ஓகே, டெப்ரிஷியேட் பண்ண சொல்றாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோப்பா,
9% இது நம்ம நார்மலா பண்றதுதான். அண்ட் ரீவேல்யூ லூஸ் டூல்ஸ் அட் 4400. சோ இங்க ஒரு முக்கியமானதை பார்க்கணும். அட் அண்ட் பை ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 5000 ரூபாய் இருக்கிற அசட் நீங்க ரீவேல்யூ பண்ணுங்க அட் 4000 அப்படின்னா 1000 ரூபாய் தான் குறையுது. சோ அட் பை. அட் அப்படின்னா 5000 அட் 4000 அப்படிங்கிறாங்க. சோ என்னோட அசட் எவ்வளவா மாறிடுச்சு? 4000 மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு? 1000 தான் சேஞ்சஸ். ஆனா இதுவே பைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 5000 by 4000 அப்படின்னா சோ என்னோட சேஞ்சஸ் எவ்வளோ? அசட் 1000 மாறிடும். சேஞ்சஸ் 4000 டிக்ரீஸ் ஆயிரும். சோ அட்னா அந்த வேல்யூக்கு, பைனா இவ்வளவு குறைங்க. ஓகே, சோ இங்க எவ்வளவு சொல்றாங்க? அட் எவ்வளவு? 4400. என்னோட லூஸ் டூல்ஸ் எவ்வளவு இருக்கு? 6000க்கு இருக்கு. அதை நீங்க 4400 மாத்துங்கன்னா எவ்வளவு டிக்ரீஸ் பண்ண சொல்றாங்க? 1600 டிக்ரீஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, அண்ட் ப்ரொவைட் 2% bad debts reserve and 2.5% on discount and debtors. ஓகே, சோ என்னோட பேட் டெப்ஸ்க்காக நான் 2% என்னோட டிஸ்கவுண்ட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு எவ்வளவு? 2.5% நான் தனியா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் எவ்வளவு டிக்ளேர் பண்றாங்க? 10% அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. சோ இதுக்கான P&L ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, சோ என்னோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். என்னோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சேல்ஸ் எவ்வளவுப்பா சொல்லியிருந்தாங்க? மை சேல்ஸ் வில் பி 1,75,000. எதுவும் சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கா? இல்ல, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, என்னோட அதர் இன்கம் எவ்வளவுப்பா? என்னோட அதர் இன்கம் இங்க ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபீ இருக்கு. ஓகே, டிஸ்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ். டிஸ்கவுண்ட் எவ்வளவு சொல்றாங்க? 2200. இது 100. டோட்டலா 2300. இதுதான் என்னோட other income. So my total income will be 1,77,300. ஓகே, அடுத்தது என்னோட எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட்ல எவ்வளவு நான் பர்ச்சேஸ் பண்றேன்ப்பா? என்னோட பர்ச்சேஸ் எவ்வளோ? 60,900. 60,900. அது கூட என்னோட கேரேஜ் இன்வெர்ட் நான் என்ன பண்ணிக்குவேன்? ஆட் பண்ணிக்குவேன். 1175 அண்ட் லெஸ் என்ன பண்ணுவேன்? அவுட் போட நான் என்ன பண்ணுவேன்? லெஸ் பண்ணுவேன். ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 என்ன? என்னோட பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். என்னோட பர்ச்சேசஸ் எவ்வளவுப்பா? 60,900 பிளஸ் கேரேஜ் இன்வெர்ட் எவ்வளோ? 1175 பிளஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுப்பா? 100. So my total value will be 61,975. 61,975 will be my purchase of stock in trade. அடுத்தது changes in inventory. என்னோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு சொல்றாங்க? 35,000. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவுப்பா சொல்றாங்க? 30,000. So 5,000 என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் will be 30,000 and closing stock will be 35,000. So 5,000 என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது என்ன காட்டுவேன்னா நெகட்டிவ் வேல்யூல காட்டுவேன். அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட்டுக்கு எம்ப்ளாய்க்கு என்னப்பா கொடுத்தோம்? வேஜஸ் கொடுத்தோம். வேற ஏதாச்சும் கொடுத்தோமா? எதுவுமே கொடுக்கல. வேஜஸ் எவ்வளவுப்பா கொடுத்துருக்கோம்? 55,200. அடுத்தது பினான்ஸ் காஸ்ட் எவ்வளவுப்பா வந்துச்சு? பினான்ஸ் காஸ்ட் எவ்வளோ? என்னோட டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 25,000. என்னோட பினான்ஸ் காஸ்ட் எவ்வளோ? டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 25,000. இவங்களுக்கு எவ்வளவுப்பா கொடுக்க போறேன்? 5% கொடுக்குறேன். So 1,250, ரைட்? இதுல ஹாஃப் இயர் மட்டும் தான் நான் பே பண்ணேன். சோ ஓகே, நான் அதாங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ எவ்வளோ? 1,250. அடுத்தது பினான்ஸ் காஸ்ட்க்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷன் என்னன்னு இருக்கு? என்னோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் எவ்வளவு இருக்கு? பிளான்ட் அண்ட் மிஷினரி 25,000 இருக்கு. அதுக்கு ஒரு 9%. 25,000 into 9% will be 2,250. அண்ட் என்னோட அதர் எக்ஸ்பென்சஸ் இதுதான் நிறைய இருக்கு, ரைட்? சோ என்னோட அதர் எக்ஸ்பென்சஸ் என்னென்னப்பா இருக்கு? இங்கிருந்து பார்த்தாவே தெரியும். ரெண்ட், டாக்ஸஸ், டிஸ்கவுண்ட். ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் எவ்வளவுப்பா இருந்துச்சு? 6,000. அண்ட் மை டாக்ஸஸ் வில் பி என்னோட டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்தேன்? 1,500. வேற என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு? ரெண்ட் முடிச்சாச்சு. ஃபியூல் இருக்கா? ஃபியூல் எவ்வளவு வந்துச்சு? 2,570. 2,570. அடுத்தது என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு போட்டேன்? 3,000 will be advertisement and general expenses எவ்வளவு இருக்கு? 4,400 and bad debts will be 1,030. bad debts will be எவ்வளவு வச்சுப்பா? 1,030. வேற என்ன இருக்கு? அலெக்சா ஸ்டாப். ஓகே, அண்ட் தென் என்ன இருக்கு? என்னோட மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 3,000. அண்ட் வேற என்ன இருக்கு? லூஸ் டூல்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் போடுறோம்ல, அது இங்க தானே சார்ஜ் பண்ணுவோம். லூஸ் டூல்ஸ்க்கு எவ்வளோ?
1600 நான் டெப்ரிஷியேட் பண்ணி காட்டுறேன் இல்லையா? ஏன்னா என்னோட லூஸ் டூல்ஸ் 6000 இருக்கு. 4400 மாத்தினா 1600 என்ன ஆகுது? டெப்ரிஷியேட் ஆகுது. அண்ட் பேட் டெப்ட்ஸுக்கு ப்ரொவிஷன் அட் 2%. எதுல? என்னோட டெட்டாஸ் எவ்வளவு இருக்காங்க? என்னோட டெட்டாஸ் வந்து 20,000 இருக்காங்க அண்ட் 20K. ஸோ 20,000ல 2% எவ்வளோப்பா? 400. அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்டுக்கு எவ்வளவு எடுத்து வைக்கிறாங்க? 2.5%. அண்ட் வாட்? ஸோ நான் 20,000 டெட்டாஸ் வச்சிருந்தேன், அதுல எவ்வளவு போயிருது? ஒரு 400 போயிருது. ஸோ 19,600 தான் இங்க இருக்கு. ஸோ 19,600 இன்டூ 2.5% எவ்வளவு வருது? 490. ஸோ 19,600 into 2.5% will be 490. ஸோ என்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இது வரைக்கும் எவ்வளவு வருது? 679 around 24,990. இதுதான் என்ன? என்னோட அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ மை டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வில் பி எவ்வளவு இருக்குப்பா? 1,40,665. ஸோ என்னோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எவ்வளவு வைக்கலாம்? ஸோ என்னோட இன்கம் 1,77,300, எக்ஸ்பென்சஸ் 146,665. So my profit before tax will be 36,635. ஏதாச்சும் டாக்ஸ் இங்க சொல்றாங்களா? நோ டாக்ஸ். டாக்ஸ் எதுவும் இல்ல. சோ என்னோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுதான்? 36,635 தான். ஓகே. அண்ட் தென் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் இந்த கேஸ்ல ஒண்ணும் இல்ல. அடுத்தது இபிஎஸ். இபிஎஸ்க்கு என்னோட ஷேர் எவ்வளவுப்பா? ஆத்தரைஸ்டு கேபிட்டல் will be 2 lakhs. அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? 1000 ஷேர்ஸ். சோ என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 36,635 டிவைடட் பை 1000. 36,635 டிவைடட் பை 1000 போட்டா எவ்வளவு வருது? 36.635. This will be my earnings per share. Any doubts பா? ரொம்ப சிம்பிளான தம் தானே. நாம இந்த மெத்தட்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம், ரைட்? இந்த சம் P&L ஓகே தானப்பா? கேன் வி மூவ் ஆன் டு பேலன்ஸ் ஷீட்? பர்டிகுலர்ஸ் நான் எதை ஃபர்ஸ்ட் கொண்டு போவேன்? என்னோட அசெட். அசெட்ல எது வரும்? நான் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எது? என்னோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட். என்னோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் எவ்வளவுப்பா இருக்கு? என்னோட பில்டிங் எவ்வளவு இருக்கு? பில்டிங் ஒரு 70 and plant and machinery எவ்வளவு? 25. 25,000 minus 9% எவ்வளோ? So 70 plus 22 92,750. இதுதான் என்னோட PPE. அடுத்தது வேற ஏதாச்சும் இருக்கா? வேற ஏதாச்சும் இருக்காப்பா? அசெட்ஸ்ல இருக்கு. என்ன இருக்கு? என்னோட குட்வில். குட்வில் எவ்வளவுப்பா இருக்கு? 28,000. வேற ஏதாச்சும் நான் கரண்ட் இருக்கா? இல்ல. So total non-current assets எவ்வளவுப்பா? 1,20,750. அடுத்தது என்னோட கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ல ஃபர்ஸ்ட் என்ன நான் போடுவேன்? இன்வென்ட்ரி. ஆனா இன்வென்ட்ரி நான் ஒர்க் பண்ணுமா? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவுப்பா? என்னோட க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு? 35,000 பிளஸ் என்னோட லூஸ் டூல்ஸ். லூஸ் டூல்ஸ் எவ்வளோ? 4,400. ஸோ வேல்யூ எவ்வளோ? 39,400. ஓகே, 39,400. தென் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளவு வரும்? ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. டெட்டாஸ் எவ்வளவு இருக்காங்க? 20,000 மைனஸ் 2%. பேட் டெப்ட்ஸுக்காக எவ்வளோ? 400 போயிருது. ஸோ 19,600. அகைன் 2.5%. 19,600 minus 2.5% will be 19,110. Okay, trade receivables 19,110. வேற ஏதாச்சும் இருக்காப்பா? வேற ஏதாச்சும் என்னோட கரண்ட் அசெட்ஸ் இருக்கா? கேஷ் அண்ட் பேங்க். கேஷ் அண்ட் பேங்க் எவ்வளவுப்பா இருக்கு? 5,000. ஸோ இவ்வளவுதானே. ஸோ என்னோட டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவுப்பா இருக்கு? என்னோடது 1,84,260. தென் வில் மூவ் ஆன் டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இதுல பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவுப்பா இருந்துச்சு? 2 lakhs இருந்துச்சு. அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவுதான்? 1 lakh தான். இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி காட்டினா கூட போதும் ஆன்சர்ல. ஓகே, சோ என்னோட ஷேர் கேபிட்டல் எவ்வளவுதான் இருக்கு? 1 lakhs தான் இருக்கு. ஓகே, அண்ட் தென் என்னோட அதர் ஈக்விட்டி. அதர் ஈக்விட்டி எவ்வளவுப்பா இருக்கு? ஏதாச்சும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்துச்சா? இல்ல, எதுவுமே இல்ல. ஸோ கரண்ட் இயரோட ப்ராஃபிட் மட்டும்தான். ஓகே, அண்ட் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல என்னோட பாரோயிங்ஸ் இருக்குமா? என்னோட பாரோயிங்ஸ் எவ்வளோப்பா? 20%, சாரி 5% டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்குன்னா எவ்வளோ? 25,000. தென் வேற ஏதாச்சும் நான் கரண்ட் இருக்கா? இல்ல, எல்லாமே நீ என்னதான்? கரண்ட் லயபிலிட்டி தான். கரண்ட் லயபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரேட் பேயபிள். என்னோட ட்ரேட் பேயபிள் எவ்வளவுப்பா இருக்கு? என்னோட ட்ரேட் பேயபிள். கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 10,000. கிரெடிட்டார்ஸ் ஒரு 10,000 அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வில் பி ஒரு 12,000. ஸோ டோட்டல் எவ்வளவுப்பா? ஸோ மை டோட்டல் வேல்யூ வில் பி 22,000. ரெண்டு பேயபிள் எடுத்தா. ஓகே, அண்ட் வேற ஏதாச்சும் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கா? அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல என்ன பெண்டிங் இருக்கு? நான் டிபெஞ்சர்ஸ்க்கு 5% கொடுக்கணுமா? 650 தானே கொடுத்தேன். இன்னொரு 650 இருக்கா?
அந்த 650 இங்க வரும். ஓகே சாரி 625. ஸோ என்னோட டோட்டல் லயபிலிட்டிஸ் எவ்வளோப்பா வருது? என்னோட டோட்டல் லயபிலிட்டிஸும் ஸோ அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி மேட்ச் ஆயிடுச்சா? ஓகே அண்ட் ப்ரொபோஸ் பண்றாங்களா டிவிடெண்ட்? எத்தனை பர்சன்டேஜ் பா? 10%. ஸோ 1 lakh into 10% is 10,000. ஸோ என்னோட contingent liabilities will be 10,000. இதை மட்டும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி காட்டினீங்கன்னா போதும். எனி டவுட்ஸ் இன் திஸ் சம்? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா அந்த சம்ல? ஓகேப்பா. ஸோ கேன் வி மூவ் ஆன் டு illustration number 14. ஸோ illustration 14 அண்ட் ஒரே ஒரு சால்வோட கேஸ், அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த போர்ஷனே முடிஞ்சு. அண்ட் இன்னொரு சம் பெண்டிங் இருக்கு. ஸ்டார்டிங் 6th சம் ஒன்று பெண்டிங் இருக்கும். ஓகே illustration number 14 பா. ஓகே ஸோ ஃபாலோயிங் இஸ் த ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் கம்பெனி லிமிடெட் Chennai as on 31st March 2023. Authorized capital எவ்வளவுப்பா இருக்கு? 50,000 shares of 10 rupees per share. Okay. And subscribed capital எவ்வளவு இருக்கு? 10,000 shares of 10 rupees per share, 1 lakh. சரியா? So நான் authorize பண்ணது எவ்வளோ? 50,000 and subscribe பண்ணது எவ்வளோப்பா? 10,000 தான். So 40,000 shares நான் என்ன பண்ணிருக்கேன்? authorize மட்டும் பண்ணி வச்சிருக்கேன், எதுவும் இஷ்யூ பண்ணாம. So அதுல கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் எவ்வளவு இருக்கு? 6,400 இருக்கு. சோ என்னோட 1 lakhல 6,400 என்ன இருக்கு? கால்ஸ் இன் அரியர்ஸ். சோ 93,600 தான் என்ன வந்திருக்கு? ஷேர் கேபிட்டலா உள்ள வந்திருக்கு. ரிமைனிங் எல்லாமே என்னதான்? நான் ஒன்னும் இஷ்யூ பண்ணல, இல்ல கால்ஸ் இன் அரியர்ஸ்ல இருக்கு. ஓகே அடுத்தது லேண்ட் எவ்வளவுப்பா? 10,000. இது என்னோட நான் கரண்ட் அசட்ஸ்க்கு போகும். அடுத்தது பில்டிங் எவ்வளவுப்பா இருக்கு? 25,000. 25,000 எங்க நான் காட்டுவேன்? என்னோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ல காட்டுவேன். அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் அங்கதான் காட்டுவேன். அடுத்தது ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ். ஃபர்னிச்சர்ஸ் பிக்சர்ஸ் எங்க தான் வரும்? பேலன்ஸ் ஷீட்ல ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்ல தான் வரும். அடுத்தது கேரேஜ் இன்வெர்ட் எங்கப்பா போகும்? என்னோட கேரேஜ் இன்வெர்ட் பர்ச்சேசஸ் போட்டு பர்ச்சேஸ் கூட நான் என்ன பண்ணி காட்டுவேன்? ஆட் பண்ணி காட்டுவேன். ஓகே அடுத்தது வேஜஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 21,400. இந்த ஐட்டம் எங்க வரும்? என்னோட எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் P&L. ஓகே அடுத்தது சாலரிஸ் ஆல்சோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் P&L. ஓகே எல்லாத்தையும் மார்க் பண்ணி வைங்க. பேலன்ஸ் ஷீட்டா P&L மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி எம்ப்ளாய் எந்த கேட்டகரிக்கெல்லாம் வருதுன்னு மார்க் பண்ணி வைங்க. ஓகே எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே அடுத்தது பேட் டெப்ஸ் ஒரு ரிசர்வ், தட் மீன்ஸ் ஓப்பனிங் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு? 1,400 இருக்கு. ஓகே இது எங்க காட்டுவோம்? அதர் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு போவோம். ஓகே தென் சேல்ஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 80,000 சேல்ஸ் இருக்கு. ஓகே அண்ட் சேல்ஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 80,000. சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளவா இருக்கு? 1,700. இதை என்ன பண்ணி காட்டுவீங்க? சேல்ஸ் ரிட்டர்ன் என்னப்பா பண்ணி காட்டுவீங்க? லெஸ் ஃப்ரம் சேல்ஸ். ஸோ என்னோட நெட் சேல்ஸ் எவ்வளோ? சேல்ஸ் வந்து 80,000, சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ ஆயிடுச்சு? 1,700. அப்ப என்னோட நெட் சேல்ஸ் எவ்வளோ? 78,300. ஓகே ஸோ என்னோட சேல்ஸ் வந்து 80,000 minus 1,700 போயிடுச்சுன்னா 78,300 will be my net sales. ஓகே அடுத்தது பேங்க் சார்ஜஸ். பேங்க் எனக்கு எவ்வளவு சார்ஜ் போட்டிருக்கு? அதர் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு போவீங்க. எவ்வளோப்பா? 100. கோல் கேஸ் அண்ட் வாட்டர் எவ்வளவு இருக்கு? 700. ஓகே இது எல்லாமே இங்க தான் போகும், அதர் எக்ஸ்பென்சஸ் தான் போகும். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் 800 இருக்கு. இதுவும் எங்க தான் போகும்? அதர் எக்ஸ்பென்சஸ்ல P&L தான் சார்ஜ் பண்ணுவோம். அடுத்தது பர்ச்சேசஸ் எவ்வளவு இருக்கு? 50,000 அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 3,400. ஸோ நெட்டா நம்ம எவ்வளவுதான் பர்ச்சேஸ்? ஸோ என்னோட பர்ச்சேஸ் 50,000, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவு ஆயிருச்சு? 3,400. ஸோ என்னோட நெட் பர்ச்சேஸ் will be 46,600. ஓகே அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளவுப்பா? 1,200. இது எங்க காட்டுவேன்? என்னோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல காட்டுவேன். ஓகே அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் will be 1,900. இது எங்க காட்டுவேன்? என்னோட P&L அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே காட்டுவேன். ஓகே அண்ட் சன்ட்ரி டேட்டாஸ் எவ்வளவுப்பா இருக்கு? 42,800. இது எங்க வரும்? என்னோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல ஏதாவது வரும். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகே அண்ட் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 40,000. வெறும் ஸ்டாக் மட்டும் மென்ஷன் பண்றாங்க. இஸ் இட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆர் க்ளோசிங் ஸ்டாக்? என்னோட ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்திருந்தாவே அது என்னதா தான் இருக்கும்? என்னோட ஓப்பனிங் ஸ்டாக்கா தான் இருக்கும். ஓகே அண்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் எங்கப்பா கொண்டு போவேன்? இன்சூரன்ஸ் ஆல்சோ என்னோட அதர் எக்ஸ்பென்சஸ்ல தான் போகும். அண்ட் தென் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், இது எல்லாமே எங்க தான் போகும்? என்னோட கேஷ் ஈக்குவலன்ஸ்ல தான் போகும். அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அண்ட் ஜெனரல் ரிசர்வ் எங்கப்பா காட்டுவீங்க? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வும் ஜெனரல் ரிசர்வும் எங்க காட்டுவீங்க? என்னோட அதர் ஈக்விட்டி எங்க காட்டுவோம்? என்னோட
அதர் ஈக்விட்டியா நான் காட்டுவேன். ஓகே, சோ எல்லாமே பக்கத்துல நீங்க மென்ஷன் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகே, அடுத்தது என்ன கேக்குறாங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L as per division 2 of schedule 3 of Companies Act 2013 for year ended 31st March 2000. என்ன சொல்லிட்டாங்க? அவாய்ட் நோட்ஸ் டு சொல்லிட்டாங்க. சோ நோட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நோட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சார்ஜ் டெப்ரிசியேஷன் பில்டிங் எவ்வளோ 5%, பிளான்ட் அண்ட் மிஷினரி 10%, furniture and fixtures 10% சொல்றாங்க. டெப்ரிசியேஷன் ஈஸியா போட்டுடலாமா? போட்டலாம். அண்ட் மேக் a reserve on 5% on sundry debtors for bad debts. Okay, 5% provision மேக் பண்ண சொல்றாங்க. எதுக்காகவே? டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு இல்ல, பேட் டெப்ஸ்க்காகவே மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஃபாலோ அன்எக்ஸ்பைர்ட் அமௌண்ட். ஃபயர் இன்சூரன்ஸ் எவ்வளோ? 120. என்னோட ஃபயர் இன்சூரன்ஸ் எவ்வளவு காட்டுனீங்க? 400 காட்டினேன். அதுல கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னோட ஃபயர் இன்சூரன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு என்னோட ஃபினான்சியல் இயர் வந்து ஏப்ரல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் எப்ப இருந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன்? மேபி ஜூன் ஜூலைல இருந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அந்த 3 மந்த்ஸ்க்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ 400ல 120 நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவுதான் இந்த இயருக்கு? 280. அப்ப அந்த 120 என்ன சார்? என்னோட கரண்ட் அசெட்ஸ்ல காட்டுவேன். ஓகே, அடுத்தது ப்ரொவைட் த ஃபாலோயிங் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ். எவ்வளவு இருக்கு அவுட்ஸ்டாண்டிங்? என்ன லயபிலிட்டிஸ் இருக்கு? வேஜஸ், சாலரிஸ், ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் எவ்வளவு இருக்கு? 200. இது எல்லாத்தையும் எங்க காட்டுவேன்? 2 இடத்துல காட்டுவேன். ஓகே, எங்க? என்னோட அதர் எக்ஸ்பென்சஸ் காட்டுவேன் அண்ட் என்னோட லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் காட்டுவேன். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வேல்யூ பண்றாங்க? 45,000. சோ இதுக்கு நம்மளுக்கு P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க.